ஹேர் ரிமூவலோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மெயினாக பார்த்தா நம்ம வந்து ஸ்கின்னை ரொம்ப எக்ஸ்ஃபோலியேட் பண்ணக்கூடாது, ஃபிசிக்கல் ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன்ஸ், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இந்த சென்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 48 hours பிஃபோர் டூயிங் த ப்ரொசீஜர் இது எதுவுமே அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா லேசர் ஹேர் ரிமூவல் பண்ணுறப்ப அந்த இடம் வந்து ஷேப்டாக இருக்கணும், ரூட் இருக்கணும், வேக்சிங் பண்ணியிருக்கக்கூடாது, ஹேர் த்ரெட்டிங்கோ ப்ளக்கிங்கோ பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ வீட்டில் வச்சே ஷேவ் பண்ணிட்டு வந்துடுவாங்க, இல்லை வேக்சிங் த்ரெட்டிங் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அது பண்ணக்கூடாது. கிளினிக்கில், ஹாஸ்பிட்டலில் டெர்மட்டாலஜிஸ்ட் சூப்பர்விஷனில் நம்ம ஹேரோட திக்னஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷேவிங் அதெல்லாம் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ தட் அந்த நம்ம என்ன பேராமீட்டர் செட் பண்ணலாம், என்ன எனர்ஜி செட் பண்ணலாம், இவங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்தா வந்து கரெக்டான ரிசல்ட் வரும் அப்படின்றது நம்ம ஹேர் திக்னஸை பார்த்தா தான் தெரியும்.